அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அது பெரிய பிரச்சனையா இல்லை சவால்களான்றது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அமையுது. அதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்க கதை தான் இது. வாங்க பார்க்கலாம். This video is sponsored by BuyMore Tea Shopping. BuyMore Tea Shopping is one of the online shopping app. ஒரு ஊரில் ஒரு சமையல்காரர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். ரொம்பவே சுறுசுறுப்பாக விளையாடிட்டு இருந்த அந்த பையன் கொஞ்ச நாளாகவே ஏதோ சோகமாக இருக்கிறத அவங்க அப்பா உணர்ந்தார். அதுக்காக அவங்க அப்பா டைரெக்டாக போய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்காம அதுக்கு பதில் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பையனுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு அப்பா நம்மளை திடீர்னு சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு? சரி பார்க்கலான்னு போகிறான். சமையலறைக்கு மகனை அழைத்து சென்ற அந்த அப்பா அங்கே இருக்கிற 3 அடுப்புகளிலும் 3 பாத்திரத்தை வைக்கிறார். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுறாரு. இப்போ முதலாக இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் முட்டைகளை போடுறாரு. 2வது பாத்திரத்தில் கொஞ்சம் உருளைக்கிழங்குகளை போடுறாரு. 3வது பாத்திரத்தில் டீ தூளை போடுறாரு. 3ஐயும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இப்போ தீயை அணைச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையன்கிட்ட இப்போ அந்த முட்டையை தொட்டு பார்க்க சொல்கிறார். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கையும் தொட்டு பார்க்க சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பார்க்க சொல்லி அவனுக்கு அறிவுறுத்துறார். பிறகு தான் பையன்கிட்ட, பாரு, முதல்ல இந்த முட்டை திரவ நிலையில் இருந்துச்சு, தவறி விழுந்தாவே உடையிற அளவுக்கு இருந்தது. ஆனால் சிறிது நேரம் வேக வச்ச பிறகு இது கட்டித்தன்மையாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் முதல்ல ரொம்ப திண்ம நிலையில் கட்டியாக இருந்தது, இப்போ ரொம்ப மிருதுவாக மாறிடுச்சு. தண்ணியில் வெறும் டீ தூள் தான் போட்டோம், சிறிது நேரம் கழித்து அது எப்படி ஒரு நறுமணம் மிக்க ஒரு டீயாக மாறியிருக்கு பாரு. இந்த 3 பொருள்களுக்கும் நம்ம கொடுத்த சூழ்நிலையினோ ஒன்று தான். அதாவது எல்லாத்தையுமே நம்ம வேக தான் வச்சோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி எப்படி உருவெடுத்திருக்கு பார். இது போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதை வச்சு தான் அதனுடைய அவுட்கம் அமையுன்றதை தன்னுடைய மகனுக்கு உணர்த்துறார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல சூழ்நிலைங்க, ஒரு சினிமா தேட்டர்லேயோ இல்லை ஒரு க்யூவில் நிற்கிறோமோ, நம்ம மேலே யாருன்னா தெரியாமல் விழும்போது அதை நம்ம சாதாரணமாகவும் எடுத்துக்கலாம். இல்லை சில பேர் அதுக்கு அதிகமாகவே ரியாக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதும் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சவால்களிலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அதனுடைய அவுட்கம் அமையுது. அதனால் நமக்கு இனி வரும் சவால்களை நம்ம பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் அதை எப்படி மிருதுவாக ஹேண்டில் பண்ணுறதுன்றதை இந்த கதையின் மூலம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.